அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்ற திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கி வந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் மே மாதம் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் இதே தொகை வழங்குமா என்று கேள்வி எழுந்தது. இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுவது போல் மகளிர் உரிமை தொகை வருமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் மக்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் 15ஆம் தேதியன்று வங்கி கணக்கில் வரவு வைத்தது. தவிக அரசு ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கவிருப்பதாக உறுதி அளித்திருந்தது. அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளது. ஏன் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை? தவிக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதே போல 60 வயதிற்கு உட்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இதை செயல்படுத்தும் விதமாகத்தான் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை. அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்றவும் அரசு ஆலோசித்து வருகிறது. இது குறித்த இறுதி முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் 1,31,00,000க்கும் அதிகமான குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கும் பெண்ணாக இருக்க வேண்டும். 21 வயது அதற்கு மேற்பட்ட வயது உடையவராக இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பயன்படுத்தும் மின்சாரம் 3500 யூனிட்டுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். யார் விண்ணப்பிக்க முடியாது? அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், வருமான வரி செலுத்துவோர், 4 சக்கர வாகன உரிமையாளர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து பிற அரசியல் பதவிகளில் இருப்பவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. தேவையான ஆவணங்கள்: அடையாள ஆவணங்களான ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், முகவரி சான்றாக மின் கட்டண ரசீது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவை தேவைப்படும். எப்படி விண்ணப்பிப்பது? நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது அருகில் உள்ள இ சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.